அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் பார்த்தோம்னா ஐகார் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் யூஜி ஸ்கோரை வச்சுட்டு ஒவ்வொரு வருஷமும் அட்மிஷன் நடக்கும். யூஜி ப்ரோக்ராமுக்கு என்னென்ன ப்ரோக்ராம்ஸு எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணுவீங்க. அந்த அப்டேட்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது லாஸ்ட் இயர் இந்த ஸ்டேட்டஸ். இது மேபி சீட்டில் ஏதாவது நம்பர் ஆஃப் சீட்ஸில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம். பட் காலேஜஸ் அவ்வளோதான் இருக்கிறது. இது ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். 2024 வந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இந்த நியூஸ் பேப்பர் இதை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். யூனிவர்சிட்டி வைஸ் எசென்சியல் சப்ஜெக்ட் எலிஜிபிலிட்டி, ஐகார் கோட்டா சீட்ஸ், இடபிள்யூ சீட்ஸ் அண்ட் எனி அதர் ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னென்னா எலிஜிபிலிட்டி என்ன, கோட்டா சீட்டு எவ்வளோ இருக்குது, அந்த இடபிள்யூசி கோட்டா எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்கு. சரி, ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் மொத்தம் 13 ப்ரோக்ராம் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பார்த்தோம்னா பிஏ ப்ரோக்ராம், பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர். இதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஜம்ப் பண்ணாமல் பாருங்கள் இருக்கிறது. ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் என்ன சொல்லியிருக்கு ஓகேங்களா. ஆச்சரியா எந்த காலேஜ், இந்த லெஃப்ட்டில் உள்ளது பார்த்திங்கன்னா காலேஜ் நேம் இருக்குது ஓகேவா. அவங்க அப்புறம் எலிஜிபிலிட்டி என்ன, ஃபிசிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கணும், பயாலஜிக்கல் ஆர் நேச்சுரல் சயின்ஸஸ் எலிஜிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க 12th ஸ்டாண்டர்டில். ஐகார் கோட்டா சீட்டு எவ்வளோ, 140 சீட் இருக்குது. இடபிள்யூஎஸ் 15 ஓகேங்களா. அதே போல் ஆச்சரியா, நரேந்திர தேவா, அதே போல் ஒவ்வொரு காலேஜும் பாருங்கள். அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஜோத்பூர், இது வந்து ஆல் இண்டியா லெவலில் இந்த சீட்டு கொடுத்துருக்காங்க. இதே தான் இருக்கும் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்க்குறப்ப. லாஸ்ட் இயர் கிட்டத்தட்ட 5500 சீட்ஸுக்கு மேலே இருந்துச்சு 2024-25 அகாடமிக் இருக்குது. இந்த வருஷம் மேபி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம் சீட்ஸு, பார்க்கலாம். அந்த கவுன்சிலிங் பொழுது கண்டிப்பாக தெரியப்படுத்துவாங்க எவ்வளோ சீட் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த காலேஜ் அஸ்ஸாம் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அங்கே எவ்வளோ இருக்குது பார்த்திங்கன்னா 43, 4 மொத்தம் 47 சீட்டு. கேண்டிடேட் வந்து எலிஜிபிலிட்டி சொல்லியிருக்காங்க. போகிற கண்டிஷனில் 16 வருஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மஸ்ட் ஹேவ் பின் பார்ன் பிஃபோர் 2007க்கு முன்னாடி பிறந்திருக்கணும் அப்படின்றது. இதே போல் தான் நீங்கள் பார்க்கணும் ஒவ்வொரு கோர்ஸுக்கும். இந்த லைனில் பார்க்குறப்ப நம்ம தமிழ்நாட்டில் டிஎன்ஏயு, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் ஓகேங்களா. அங்கே என்ன கண்டிஷன், எவ்வளோ பேர் இருக்குன்றது இதில் பார்க்கலாம். அப்படியே கோத்ரூ பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாமே ஆல் ஓவர் இந்தியா சீட்ஸ் தான் பார்த்துட்ருக்குறோம். அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சீட்டுக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டிஎன்ஏ இங்கே இருக்க தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், பிசிஎஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இதெல்லாம் எலிஜிபிள் சப்ஜெக்ட்ஸு. பிசிஎஸ் கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி சப்ஜெக்ட் சொல்லிட்டாங்க. 175 சீட்டு. இடபிள்யூஎஸ் கேட்டகரி 19 சீட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து போன வருஷம் நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் இயர் 2024. இந்த வருஷத்துக்கு நம்ம ப்ராஸ்பெக்டஸில் பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கு தான் பேசிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்கள் ஓகேங்களா. இது அக்ரிகல்ச்சர் கோர்ஸு. அடுத்ததாக பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு ஹார்டிகல்ச்சர் கோர்ஸ் பார்ப்போம். இந்த ஹார்டிகல்ச்சரும் ரொம்ப முக்கியம் இருக்குது. அது 13 ப்ரோக்ராமில் இதுவும் ஒன்று. இதெல்லாமே அக்ரிகல்ச்சர். நெக்ஸ்ட்டு ஹார்டிகல்ச்சர். அதுக்கடுத்து ஒவ்வொரு கோர்ஸ் வைஸ் அதில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. இது ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் எடுக்குது. இதை பாருங்களேன், ஹார்டிகல்ச்சர் கோர்ஸ் எப்படி இருக்குது. அதே ஆச்சரியா அந்த காலேஜ் எங்கே இருக்குது, அயோத்தியா யூபியில் இருக்குது. 20 சீட்டு அவங்களுக்கு. சரி, அதே ஹார்டிகல்ச்சர் நம்ம டிஎன்ஏயூவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயூ செக் பண்ணி பாருங்கள், பாட்டமில் வரும். ஸோ டிஎன்ஏயூ 50 சீட்டு, இடபிள்யூஸுக்கு ஒரு 6 சீட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தாங்க. இந்த மாதிரி இந்த ஃபுல்லாகவே கோத்ரூ பண்ணுங்கள். வீடியோ ஸ்லோவாக பாருங்கள். இந்த பிஎஃப்எஸ்சி கோர்ஸும் இருக்குது, ஐகார் அப்ரூவ்டு கோர்ஸு. அதுக்கு எங்கே இருக்குது, பேச்சுலர் ஆஃப் இது ஃபிஷரி சயின்ஸு. நம்ம டிஎன்ஜிஎஃப் தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரி இன்ஸ்டியூட்டில் 18 சீட் இருக்குங்க. கம்யூனிட்டிஸ் ரிசர்வேஷன் என்னன்றதெல்லாம் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி மொத்தமாக பாருங்கள். இன்னும் மேற்கொண்டு தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா லாஸ்ட் இயர் இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சரை பார்த்தீங்கன்னா ஐகார் ப்ரோச்சரை பாருங்கள், இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனுக்கு வாங்க, சரி ரிப்ளை பண்ணலாம். இது மொத்த கோர்ஸும் கொடுத்துருங்க. இது 6வது ப்ரோக்ராம் என்ன, ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் ப்ரோக்ராமு. 4வது செரிகல்ச்சர். நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இருக்குது. மொத்தம் 6 சீட் இருக்குங்க ஓகேங்களா, செரிகல்ச்சர். அப்புறம் அக்ரிகல்ச்சர் என்ஜினியரிங் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு டிஎன்ஏயு எவ்வளோ இருக்குது. டிஎன்ஏ மொத்த வரைக்கும் ஐகார் கவுன்சிலிங் மூலம் தான் ஃபில் பண்ணுவாங்க ஆல் இண்டியா கோட்டாவை ஓகேங்களா. அப்போ எவ்வளோ சீட் இருக்குது, 14 சீட் இருக்குங்க. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி டிஎன்ஏயு பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கோர்ஸுக்கு 14, ஒரு 2 16. இந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். ப்ரோச்சர் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.